உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. ஆமென். உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நீர் எனக்கு துணையாயிருப்பதால் உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதால் உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றிக் கொண்டேன். தாங்குதையா உமது கரம். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றிக் கொண்டேன். தாங்குதையா உமது கரம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். அவர் உறவுல உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, என் உயிரிலும் மேலானது. சத்தத்தை உயர்த்தி உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். தேங்க்யூ ஆவியானவரே. அப்பா, எங்க ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எங்க உதடு உங்களை தான்ப்பா துதிக்கும், எங்க உதடு உங்களை தான்ப்பா பாடும், எங்க நாவு உண்மை தான்ப்பா துதிக்கும். அப்பா, நீர் எங்களுக்கு துணையா இருப்பதால உங்க நிழல்ல நாங்க மகிழ்கிறோம் ஆவியானவரே. தகப்பன் எங்க கூட இருக்கிறீங்க அப்பா. அப்பா, எங்க கூட நீங்க இசப்பா வைத்திருக்க இந்த உறவுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, அப்பான்னு கூப்பிடுகிற பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தினாவே கொடுத்திருக்கிறீங்க. நீ நல்ல தேவனாவியானவரே. உங்க சமூகத்துக்கு வரும்போது தான் எங்களுக்கு இளைப்பாறுதல். உங்க சமூகத்துக்கு வரும்போது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தினால எங்களை நிரப்புறீங்க அப்பா. உமக்கு கோடி 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 நன்றி. உங்க சமூகம் மேலானதாவியானவரே. எதை விட மேலானதுன்னா எங்க உயிரை விட அது மேலானதப்பா. உங்க சமூகம், உங்க பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா.
அப்பா உங்க சமூகத்துல அப்பா வருகிற இந்த ஒரு நாள் எங்களுக்கு இன்பமா இருக்குதுப்பா. அதை காமுக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. உங்க பிரசனம் அப்பா, உங்க சமூகம் எங்களை ஆளுகை செய்யட்டும். எங்களோட பேசுங்கப்பா. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து போகலாம். இன்னைக்கு வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. ஆண்டவர் தெளிவாய் திட்டமாக இந்த டாப்பிக்கை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். ஏன் கொடுத்தாருன்னு தெரியாது, ஆனால் ஆண்டவர் கொடுத்தாருன்னா அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு சர்மனும் ஆண்டவர் நமக்கு ஆவியானவர் நமக்கு சரியான பாதையில் நடத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாதிரி ஆவியானவர் நடத்தினா, புதன்கிழமை வேறு விதத்தில் ஆவியானவர் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். ஸோ எப்போவுமே ஆவியானவர் கொடுக்குற வார்த்தையை வாங்கி உங்ககிட்ட கொடுக்கறது தான் ஒரு ஊழியக்காரனுடைய கடமை. ஆமென். ஸோ என்னெல்லாம் எனக்கு தெரியுது பிரசங்கம் பண்ணுறதுக்கு வரல, அவர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை சொல்ல வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஆமென். சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன டாபிக்னா துணை. ஆமென் சொல்லலாமா? என்ன டாபிக் இன்னைக்கு? சத்தமாக சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. துணை. துணைனோன்னா நமக்கு என்ன ஞாபகம் இருக்கும்? துணைவியார் என்னென்னா அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா? துணைனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை. ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு சொல்லுங்க, ஒண்டியாக இன்று விழுகிறவனுக்கு ஐயோன்னு போட்டிருக்கு. இப்போ ரெண்டு பேர் போனால் ஒருத்தன் விழுந்தா கூட இன்னொருத்தன் தூக்குவான் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லலாமா? ஆதாமை படைச்சோன்னே ஆண்டவர் என்ன பார்த்தாரா, அவனுக்கு இன்னும் ஏற்ற துணை வரலை அப்படின்னு நினச்சாராம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு துணை இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அது கணவன் மனைவி மட்டும் துணை இல்லை, ஒரு பிள்ளைகளுக்கு அப்பா துணை, அப்பாவோ அம்மாவோ, பெற்றோருக்கு வயதானதுக்கப்புறம் பெற்றோருக்கு பிள்ளைகள் துணை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இப்போ இந்த காலங்கள்லாம் வயசான பெற்றோரை பார்க்குறதுக்கு இல்லை, யாருமே பார்க்க மாட்டுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்காகவே ரோபோட் செய்கிறாங்களாம், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எதுக்குன்னா வயசானவங்க கூட இருக்கிறதுக்கு. ஏன்னா பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டு எல்லாம் ஃபாரின் அமெரிக்கா அங்கங்கே போயிடுறாங்க. அப்போது வெறும் அம்மா அப்பா தனியாக இருக்கிறாங்க. அப்போ தனியாக இருக்கும் போது, இல்லை தனியாக ஸ்பௌஸ் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கூட துணையாக இருக்கிறதுக்காக ஸ்பெஷலாக ஒரு ஏஐ டிசைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. உலகம் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். ஏன்னா துணை இல்லை. ஹல்லேலூயா. எப்போ ரொம்ப துணை தேவைப்படும்னா வயதான பிறகு தான் துணை அதிகமாக தேவைப்படும். ஆமென் சொல்லலாமா? ஆனால் எப்போவுமே நமக்கு துணை தேவைப்படும், அதுதான் உண்மை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவோம்? எப்போவுமே சொல்லுவாங்க வயசான துணை வேணும், ஆனால் இல்லை இல்லை, எல்லா காலகட்டத்துலேயும் நமக்கு என்ன வேணும்? ஒரு துணை. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா என் தாயே எனக்கு துணைன்னு போட்டிருப்பான், இல்லைன்னா அவன் கடவுளை போட்டு துணைன்னு போட்டிருப்பான். பார்த்துருக்கீங்களா? நிறைய ஆட்டோவில் அன்றைக்கி பார்க்குற தாயும் தந்தையும் துணை அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, சில பேர் இயேசுவே துணைன்னு போட்டுட்டு போகிறாங்க, அதுவும் இருக்குது. சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. ஒரு துணை உங்களுக்கு வேணும். அந்த துணை ஒரு ஏற்ற துணை. ஆமென். ஹல்லேலூயா. ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கொடுத்தாலும் பிற்காலத்தில் 2 பேருமே பாவத்தில் விழுந்து போனாங்க. ஆமென். அப்போ நமக்குன்னு ஒரு துணை எப்பவுமே எவர் இருக்கிறது யாருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வாசிப்போம் சங்கீதம் 33:20. 33:20. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும், அவரே நமக்கு துணையும், நமக்கு கேடகமும் ஆனவர். நமக்கு கேடகமானவர், அவரே நமக்கு துணை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என்னதான் உலகத்துல கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைங்க இருக்கலாம், பெற்றோர் இருக்கலாம், ஆனா உங்களுக்குன்னு ஒரு துணை எப்பவுமே இருக்கிறது யாருன்னா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அவரே எனக்கு துணை. ஆமேன். இப்போ என்ன பாட்டு பாடணும்? துணையாயிருப்பதால் நிழலில்
நிழலில் அகமகிழ்ந்தேன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு துணையா இருக்கிறதுனால தான் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் உங்களுக்கு துணையா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் டேஞ்சர் இருக்கும் அவ்வளோ டேஞ்சரும் இருக்கும். ஆனா அவர் மாத்திரம் உங்களுக்கு துணையா இருந்துட்டாருன்னா எத்தனை டேஞ்சர் வந்தாலும் அதெல்லாத்தையும் தாண்டி வருகிறதற்கு ஒரு பலனை, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் நிச்சயம் தருவார். ஆமேன்னு சொல்லலாமா? கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணி திருமணத்தில் இணைவாங்க. ஆனால் கொஞ்சம் ஆண்டுகளை பிரிஞ்சிருவாங்க, இல்லை சில நேரம் மரணம் பிரிச்சிரும். அப்போ கடைசி வரைக்கும் துணை வரப்போகிறதில்ல, நம்ம கூட வரப்போகிற துணை நம்ம சாகிற வரைக்கும் இல்லை, அதுக்கு மேலே என் கூடவே இருக்கிற ஒரு துணையை தான் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்ற துணை தான். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதே தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமே, ஹல்லேலூயா. தாவீது அழகா சொல்றார், அவரே எனக்கு துணை. ஆமே. தாவீது அங்கங்கே அலசடிப்படுற நேரத்துலலாம் துணையாக இருந்தது யாரு தான்? கர்த்தர் தான். ஆமேன், ஹல்லேலூயா. அதுதான் ஒருத்தன் சொன்னான், தாவீதே உமக்கு சமாதானம், கர்த்தர் உமக்கு துணையாக இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். ஆமேன், ஹல்லேலூயா. அநேக தேவ பிள்ளைகளை பார்த்து வசனம் இருக்கு, கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறார். ஒருவேளை எனக்கு ஏற்ற துணை இல்லையே, எனக்கு ஒரு துணையாக பேசுறதுக்கு ஆள் இல்லையே, நான் மட்டும்தான் என் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், மற்றவங்களுக்குலாம் இந்த ரட்சிப்போட வேல்யூவே தெரியல, நான் யார்கிட்ட பேசுவேன் அப்படின்னு கூட நினைக்கலாம். இல்லைனா எனக்குன்னு ஒரு துணை இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இல்லை ஒரு டிப்ரெஷனில், ஒரு வேதனையில், இல்லை தள்ளப்பட்ட நிலைமையில், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில். இப்போ பார்த்தா எல்லா பிள்ளைங்களுக்குமே ஸ்ட்ரெஸ் அப்படின்றாங்க, அந்த அளவுக்கு போகிறாங்க. அப்போது இந்த மாதிரி நேரத்தில் கூட நமக்கு ஒரு துணை இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 40:17 வசனம். சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். போதும். 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும். ஆபத்து காலத்துல எப்படி இருக்கிறாரா? ஆமேன் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? இந்த வசனம் எனக்கு பிடிச்ச வசனம். ஆமேன். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையம்மா இருக்கிறார். ஆமேன் சொல்லலாமா? உங்களுக்கே தெரியாது உங்கள் வாழ்க்கையில் எப்போ ஆபத்து காலம் வரும்னு தெரியாது, நமக்கே தெரியாது இந்த ஆபத்து நேரம் எப்போ இருக்கும்னு. ஆனால் ஒவ்வொரு ஆபத்து நேரத்திலும் அவரே நமக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறார். ஆமேன் சொல்லலாமா? சில நேரம் துணைன்னு சில டைம் காலை வாரி விட்டுரும். ஆமேன். சில பேர் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்னு போட்டு தேவையில்லாமல் நஷ்டப்படுத்திட்டு போயிடுவாங்க எல்லையில் வந்துட்டு. உங்கள் துணை உங்கள் பார்ட்னர். ஆமேன் சொல்லலாமா? துணைனா என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை, உங்கள் பார்ட்னர், உங்கள் லைஃப் பார்ட்னர். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையே சொல்லலாமா? ஆக்சுவல் கர்த்தர் அதுக்கு தான் துணையை வச்சார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா ஏற்ற துணை இன்னும் இல்லை. எல்லா மிருகங்கள்லாம் படைச்சிட்டாரு, சின்ன மிருகத்துலேருந்து பெரிய மிருகம் வரைக்கும் ஆதாம் கூடவே தான் இருந்துச்சு. இன்னும் கேட்டால் ஆதாம் தான் எல்லா மிருகங்களுக்கும் பேர் வச்சானே. ஆனாலும் கர்த்தர் என்ன பார்த்தாராம், அவனுக்கு ஏற்ற துணை இல்லைன்னு தான் ஏவாளை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நமக்கு ஏற்ற துணை, நம்ம கூடவே இருக்கிற துணை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமேன். அவர் எப்படிப்பட்டவராம்? ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சில நேரம் ஏற்ற துணை காலை மாறிடும். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருந்தார்னா அவர் நம்ம ஆபத்து நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஏன் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார்? சில காரியங்களை பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யாத்திராகமம் 14:25. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார்.
அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார், எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் உங்களுக்கு துணையா இருந்தா உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிசாசோட அவர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பெரிய பராக்கிரமசாலிகளோட அவர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஏன் உங்களுக்கு துணையா இருக்கணும்? ஏன் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய துணை தேவை? அவர் துணை இல்லாம நம்மளால வாழ முடியாது, தெரியுமா? சில பேர் ருசிச்சு தலையாட்டுறீங்க. ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை பேர் ருசிச்சிருக்கீங்க? அவர் துணை இல்லைனா என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. நல்ல கரங்களை உயர்த்துங்களேன், அவர் பார்க்கட்டும். அப்பா அவங்க துணை இல்லைனா இவ்வளோ தூரம் வந்திருக்க வாய்ப்பே இல்லாண்டவர். ஹல்லேலூயா ஆமென். எத்தனையோ கஷ்டமான நேரத்தில், வேதனையான நேரத்தில், ரிஜெக்டட் அந்த டைம்ல எல்லாம், ஒதுக்கப்பட்ட நேரத்தில், எல்லாம் தூக்கி எறியப்பட்ட நேரத்தில், படுகுழியில இருந்து கூட அவர் துணையா இருக்கிறதுனால தான் தூக்கி எடுக்கிறார். ஹல்லேலூயா ஆமென். அன்னைக்கு ஜஸ்ட் ஒரு வெளிப்பாடு ஆவியானவர் கொடுத்தார். நம்மலாம் யாரை நம்புகிறோம்னா கடல் மேல் நடந்த இயேசுவை நம்புகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்குது? கடல் மேல் நடந்தார் இயேசு, அவரை நம்புகிறோம். ஆனால் பேதுரு எப்படி நம்புவார்னா, என் கூட கடல் மேலே நடந்த இயேசுவை நான் நம்புகிறேன்னு சொல்லுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? வித்தியாசம் இருக்குதா? ஆமேன்னு சொல்லலாமா? என் கூட நடந்தாருங்க, நான் ஆபத்தில் உள்கிட்டேன், சிங்க் ஆயிட்டேன், அப்பவும் கூட இருந்து தூக்கிட்டாரு. அவரை நான் நம்புறேன்னு சொல்லுகிறாரு பேதுரு. ஹல்லேலூயா. அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா அவரை நடக்க வச்சார். மனுஷனை கூட நடக்க வச்சிட்டாரு பாருங்க. அவர் கடவுள், அவர் நடக்கிறாரு, அதிசயம் இல்லை. ஆனால் பேதுரு நடந்தாரு பாருங்க, ராக் கேபா. ஹல்லேலூயா ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் உங்கள் கூட துணையாக இருக்கிறது எதுக்குன்னா, உங்களுக்காக யுத்தம் பண்ண. வேதம் சொல்லுது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆமேன்னு சொல்லலாமா? எவ்வளோ பெரிய யுத்தமானாலும் பார்த்துக்கலாம், எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியான காரியங்கள் விரோதமாக எழும்பினாலும் பார்த்துக்கலாம். வேதம் முழுசாக அப்படி தானே. ராஜாக்கள் யுத்தம் பண்ணாங்க, கர்த்தர் துணையாக இருந்தார். ஆமென். ஆசா கூட துணையாக இருப்பார், எசேக்கியாலோட துணையாக இருப்பார். இப்படி ஒவ்வொருத்தராக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். தாவீதோட துணையாகவே இருந்தார். எல்லாவற்றிலும் தாவீதுக்கு ஜெயம் கொடுத்தது யார்? தேவன் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் ஏற்ற துணை. ஆமென்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. யாத்திராவும் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 18:4. என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். அடுத்த மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையம் இறங்கி இருந்த தேவ பர்வதத்தினிடத்தில். இல்ல 18:4 தான். 18:4 படிங்கப்பா. பட்டயத்துக்கு தப்புவித்தார். அதுதான். பிதாவாகிய தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போது அந்த எலியேசர் அது யார் சொல்கிறான்னா, யோசேப்பு சொல்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? யோசேப்பு சொல்கிறார், பிதாவாகிய தேவன் எனக்கு துணை நின்று யோசேப்பில் மன்னிச்சிருங்க, மோசே சொல்கிறார். மோசே வந்து பார்வோனை விட்டு பயந்து கொலை செஞ்சதுனால பார்வோன் என்னை கொன்றுவானோன்னு பயந்து ஓடிட்டு மோசேயோட 2வது பிள்ளைக்கு எலியேசர் என்று பெயர் வைக்கும் போது இதை சொல்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை தப்புவித்தார். ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார்னா உங்களை தப்புவிப்பார். பக்கத்தில் பிடிச்சி சொல்லுங்கள், இவங்க யுத்தங்களை அவர் நடத்துவார், உங்களை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். 2வது காரியம், 1 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 45வது வசனம். 1 சாமுவேல் 14:45.
ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது, அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான். ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்க வாழ்க்கையில தெய்வம் துணை நிற்குமானால் நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாப், உங்களுக்கு அசைன் பண்ணப்பட்ட வேலையை செய்து முடிப்பீங்க. ஹல்லேலூயா. காரியத்தை நடப்பி. ஆமென். பலன் கொண்டு திடமனதா இரு, காரியத்தை நடப்பின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு கொடுத்துருக்கிற ஊழியமாக இருக்கலாம், நம்ம கொடுத்துருக்கிற வேலையாக இருக்கலாம், நம்ம கொடுத்துருக்கிற குடும்ப காரியம் பாரமாக இருக்கலாம், சூழ்நிலையாக இருக்கலாம், காரியத்தை நடப்பீங்க. ஆமென். கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வேலை ஓடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் துணையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. யோசேப்பை வாழ்த்தும் போது அவங்க அப்பா அழகாக சொல்கிறார். ஆதியாகமம் 45:49-25 மாஸ்டர் யோசேப்பை அழகாய் வாழ்த்துறாரு. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து, எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். உயர வானத்திலிருந்து சொல்லுங்க. உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் சொல்லுங்க நல்ல சத்தமா. கீழே ஆழத்திலே உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. வானத்தின் கீழுள்ள பூமியின் கீழுள்ள வானத்தின் மேல் உள்ள பூமியின் கீழுள்ள ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் உங்க துணையா இருந்தா அவங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க கைட்டு செய்கிற வேலைகளில் அவர் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அவரை மட்டும் துணையா வச்சுக்கோங்க. மற்ற துணையெல்லாம் கொஞ்ச நேரம் தான் வர முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாருமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நபராக இருக்கலாம், உங்களுக்கு உங்கள் அம்மா தான் பிடிக்கும், உங்கள் அப்பா தான் பிடிக்கும், உங்களுக்கு உங்கள் கூட பிறந்தவங்க தான் பிடிக்கும். யாராக இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் வரவே முடியாது. ஹல்லேலூயா. ஐசியூக்கு வர முடியாது, லேபர் வார்டுக்கு வர முடியாது, எக்ஸாம் ஹாலுக்கு வர முடியாது, இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது வர முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? நிறையா சீசனில் உங்கள் பிடிச்சமானவங்க கூட இருக்கணும்னு நினச்சா கூட முடியாது. ஆனால் கர்த்தர் எல்லா இடத்துலையும் வர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் நீங்கள் தனியாகவே இருக்கிறதுல அதை புரிஞ்சுக்கோங்க. ஓ, நான் தனிமையில் விடப்பட்டேனே, நான் தனியாக இருக்கிறேனே, என்னை கவனிக்க யாருமே இல்லையே, அவ்வளோதானா என் வாழ்க்கை நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு துணையாய், ஏற்ற துணையாய் ஆண்டவரே கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. சில வயதானவங்க தனியாக வீட்டில் இருப்பாங்க பாருங்கள், அவங்க அப்படியே வேதனையோடு சொல்லுவாங்க, கஷ்டமாக இருக்கும், தனியாக இருக்கும், யாரும் இல்லை. இல்லை சில பேர் தனிமையிலே விரும்பி, இல்லை குடும்ப சூழ்நிலையில் யங் ஏஜில் கூட தனியாக இருக்கிறாங்க. குடும்பம் எங்கேயோ இருக்கும், இவங்க சம்பாதிக்கிறதுக்காக எங்கேயோ வந்திருப்பாங்க, ஹாஸ்டலில் தங்கியோ ஏதோ ஒரு தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலை. கர்த்தர் துணையாக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார், கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் துணையா இருந்தா காரியத்தை நடப்பிப்பீங்க, அதுல ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆமென். 2 காரியம் பார்த்தோம். கர்த்தர் துணையா இருந்தா என்ன நடக்கும்? யுத்தங்களை கர்த்தர் நடத்துவார். 2வது, கர்த்தர் நமக்கு துணையா இருக்கும்போது காரியத்தை நடப்பிப்பாய், அது ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் you shall have good success. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, அவர் உங்கள் கூட இருந்தா நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் பிரதர், செய்கிறதெல்லாம் வாய்க்கும் சிஸ்டர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 நாளாகமம் 14:11. ஆசா என்னும் தேவனுடைய ஊழியன். ஆசா தன்
தேவனாகிய கர்த்தரை நோக்கி கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன். மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சில நேரம் பலன் உள்ளவர்களுக்காயும் பலன் இல்லாதவர்களாயும் உதவி செய்வது லேசான காரியம். ஆமென் சொல்லலாமா? அவர் சொல்றார் பாருங்க, ஆசா, இந்த திரளான எதிரிக்கு முன்னாடி நாங்க வந்து நிக்கிறோம் ஆண்டவரே, நீங்க துணையா வாங்கன்னு சொல்றான். ஹல்லேலூயா. தாவீதும் கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது எப்படி வந்தார்னா, நான் தேவனுடைய நாமத்தை கொண்டு வருகிறேன்னு சொல்லிட்டு வந்தார். ஆமென். கர்த்தர் துணையா இருப்பாரானால். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக நிற்பவன் யார்? பட்டயமோ எதுவும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. கரங்களை உயர்த்தி, ஒரு வழியாய் வருகிறவன். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், ஏதாவது பலவீனம் வந்துச்சுன்னா, ஐயோ போச்சுடா எனக்கு பலவீனம் வந்துருச்சு அப்படி இப்படின்னு புலம்பாதீங்க. வசனத்தை அறிக்கை பண்ணுங்க, மேற்கொள்ளுங்க பலவீனத்தை. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? அந்த மேற்கொள்ளுகிற கிருபை நமக்கு வேணும். ஆமென். சில நேரங்களில் நம்ம ஓடுறோம், அநேக காரியங்களை செய்யும் போது பலவீனம் வரும். அப்போ அறிக்கை பண்ணுங்க ஆண்டவருடைய வார்த்தையை. நான் பலவீனம் நல்ல, கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கேன், அவருடைய நாமத்தில் நான் ஜெயம் எடுப்பேன், என்ன நீதிமானாய் தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. பலன் உள்ளவர்களுக்காயும் பலன் இல்லாதவர்களுக்காயும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். சொல்லுங்க, அவருடைய ரத்தத்தினாலே நான் சுகமாகிறேன், தழும்புகளால் குணமாகிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியே சோர்ந்து அப்படியே போயிடக்கூடாது. ஆமே. அவர் நமக்கு துணையாக இருக்கும்போது எல்லாவற்றையும் மேற்கொள்ள அதிகாரம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமேன். மூணாவது காரியம், ஏசாயாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 50:7. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். என் முகத்தை கல்ல போல மாத்தி இருக்கிறேன்றாரு. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? சில பேர் ஏதாவது என்னப்பா அவ்வளோ துக்கமாக இருக்கீங்க, ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு விசாரிப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி முகத்தை வச்சுக்கூடாது. நம்ம முகம் அப்படி பாறை மாதிரி இருக்கணும். கேபா கிரைஸ்ட் சர்ச் நம்ம முகம் எப்படி இருக்கணும்? கண்மலை இயேசு கிறிஸ்து. ஆமே. நம்ம பாறை மாதிரி முகத்தை வச்சுக்கணும். ஆமே. எல்லாத்துக்கும் முகம் வந்து சுண்டக்காய் மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, சுருங்கிடக்கூடாது. சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம். ஆமேன்னு சொல்லலாமா? கல்யாண்குமார் பாஸ்டரோட ஒரு ட்ரைனிங் இன்னைக்கு பார்த்துட்டு வந்தோம், அட்டன் பண்ணிட்டு வந்தோம். அவர் சொல்கிறாரு, ஒரு வசனம் ஆண்டவர் கொடுத்தாராம் பிரசங்கம் பண்ண. சொல்லி இருக்கிறாரே சொல்லலாமே அப்படின்ற வார்த்தை நான் ரொம்ப வருஷம் முன்னாடி பேசியிருக்கேன். ஆண்டவர் எனக்கு அதில் வெளிப்பாடு கொடுத்தார். அப்போ அந்த வார்த்தை வந்தோடனே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ தான் 2008 ஜாபெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துச்சுல, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஜாபெல்லாம் தூக்கிட்டாங்க. இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஜாப்லேருந்து வெளியில் தூக்கிட்டாங்க. இவர் சும்மா ஒரு பார்த்து கேட்டாரா, என்னப்பா ப்ரமோஷன் ஏதாவது உனக்கு வந்துச்சா அப்படின்னு. ஒரு வேலைக்கு போயிட்டு, பாஸ்டர் நீங்கள் வேறு எல்லாத்தையும் ஜாப்லேருந்து தூக்குறான், ப்ரமோஷன்லாம் நாங்கள் யோசிக்கவே முடியாது, ஜாபில் வச்சுருந்தானா போதும் அப்படின்னு சொன்னது அவர் இருதயத்தை ரொம்ப பாதிச்சிச்சான். என்ன அவங்க இப்படி சொல்கிறாங்களே? இப்போ வார்த்தை வந்து தான் சொல்லி இருக்கிறாரே சொல்லலாமே. இப்போ வசனம் இருக்குது, என் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்க சூழ்நிலை, ஆனால் வசனம் வேற சொல்லுது, அதை சொல்லலாமே. ஹல்லேலூயா. வந்து செம்மையாக பிரசங்கம் பண்ணுறாராம். ஓகே, நம்ம உலகம் என்ன வேணால் சொல்லிட்டு நியூஸ் சேனல் போட்டாலும் நியூஸ்லேயும் இதே தான் வருதான். ஜாப்லேருந்து நிறைய பேர், இத்தனை பேர் தூக்கிட்டாங்க, இவ்வளோ பெரிய ஐடி கம்பெனிலேருந்து இவ்வளோ பேர் ஜாபை விட்டுட்டு போயிட்டாங்க, இப்படி வந்து சொல்லிகிட்டே இருக்கப்போ வாழ்வாதாரம் என்ன ஆகும்? ஹல்லேலூயா. பாஸ்டர்ஸ்க்கு அது ஒரு கவலை அதுக்கு மேலே இருக்கும். எல்லாருக்கும் அவங்கவுங்க கவலை. ஆமே. அப்போது அவர் பிரசங்கம் அப்படி பண்ணி முடிச்சாராம். அடுத்த நாள் மண்டே எப்போவுமே அவங்க
ஊழியர்களுக்கு ஒரு கூடுகை இருக்குமா, அன்றைக்கி ஃபுல் டே கூடுகையா. ஸோ காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணி முடிச்சாராம். முடிச்சுட்டு சரி எல்லாருக்கும் ரொம்ப நேரம் இழுத்துட்டாராம். அவர் சொல்கிறாரு, சரி எல்லாரையும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தலான்ட்டு வாங்க ஹோட்டல் போகலான்னு சொல்லிட்டு அவங்களோட கூட இருக்கிற குழு பாஸ்டர்ஸ், அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் எல்லோரும் போய் ஹோட்டலில் சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டுட்டு பர்ஸ் எடுக்கிறாராம். பர்ஸில் ஒரு பைசா இல்லையா. பிரசங்கம் பயங்கரமாக பண்ணிட்டாரு. ஆனால் பர்ஸில் என்ன இல்லை, ஒரு பைசா கூட இல்லை. இவருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. இவ்வளோ நாள் என்ன சொன்னார், மூச்சு முட்டை சொல்லியிருக்கிறாரே சொல்லலாமே. அப்போ பக்கத்தில் ஒருத்தட்டு வந்தேன்ப்பா, தம்பி காசு பர்ஸில் இல்லை, கட்ட முடியுமான்னொன்னே கட்டிடுறேன் பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு கட்டிட்டானா. வந்துட்டாரான். திருப்பி மத்தியான செஷன் இருக்குது. மத்தியான செஷனே அதே கண்டினியூஷன் அப்படியே அடிச்சு அவர் என்ன சொல்கிறது, ஃப்ளோ பயங்கரமாக வந்துட்டே இருக்குது. இப்போ சாயந்தரம் வரைக்கும் கூட்டம் முடிச்சிட்டாராம். சாயந்தரம் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாராம். போயிட்டு பார்க்குறானா, அதை ஒரு பையன் அவங்க கூட இருக்கிறவன் தயங்கி பாஸ்டர் உங்கள் கையில் காசே இல்லை வேறு, மத்தியானம் ஏதோ காணிக்கை கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னு கொஞ்சமாக ஒரு காணிக்கை கொடுத்தானா. பரவாயில்லடா, அதெல்லாம் அந்த அளவுக்கு ஆண்டவர் விட்டுற மாட்டாருடா, எப்படி ஆண்டவர் நம்மளை போஷிப்பாருடா. இல்லை பாஸ்டர் நீங்கள் வச்சுக்கோங்கண்ணா. சரி அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாராம். வீட்டுக்கு போயிட்டு இதே தியானம் சொல்லியிருக்கிறாரே சொல்லலாமே. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 7:30 ஒரு ஃபோன் வந்துச்சான். அயர்லாண்ட்லேருந்து ஒரு ஃபோன் வந்துட்டு அவங்க சொன்னாங்களாம், பாஸ்டர் நான் தனியாக ப்ரேயர் பண்ணேன், என் ஒய்ஃப் தனியாக ப்ரேயர் பண்ணாங்க, 2 பேரும் நாங்கள் தனியாக ப்ரேயர் பண்ணாலும் 2 பேருக்கும் ஆண்டவர் பேசினார். எங்கள் ப்ராப்பர்ட்டி ஒன்று சென்னையில் மகாபலிபுரம் போகிற அந்த ரூட்டில் 25 lakhsக்கு இருக்குது, அதை உங்களுக்கு கொடுக்க சொன்னார். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், இத்தனை வருஷம் நல்லா தான் தட்டலாம். ஹல்லேலூயா. ஆமென். இத்தனை வருஷத்தில் ஊழியத்தில் அவ்வளோ பெரிய அமௌண்ட் ஒருத்தரும் கொடுத்ததே கிடையாது. ஆனால் இவர் கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் வாயில் வார்த்தை இருந்ததுனால சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். இப்போ ஆண்டவர் தான் திட்டத்தை கொடுத்தாருன்னா அந்த ரிசோர்ஸ் ப்ரொவைடரும் அவர் தான். முதல்ல நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகளை கர்த்தர் தான் சந்திப்பார்ன்றதை நம்புங்க. மாதம் பிறந்தா ஐயோ இந்த செலவு இருக்கேன், இதுக்கு என்ன பண்ணுவேன், அதுக்கு என்ன பண்ணுவேன், இது ஒரு புது செலவு வந்துருச்சே, இப்படியே புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அவர் தேவைகளை சந்திக்கிறவர், அவர் துணையாக இருப்பார். ஆனால் ஹல்லேலூயா, ஒன்று தான் நமக்கு வேணும், அவரை துணையாக வச்சுக்கணும். அவர் துணையாக இருக்கும்போது எல்லாம் நடக்கும்னு விசுவாசிங்க. ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? 3 காரியம் யாருக்கு துணை செய்வார் என்று பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். 3 காரியம் யாருக்கு துணை செய்வார். சங்கீதம் 146 சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிப்போமா? சங்கீதம் 146:5. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருந்து தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். சங்கீதம் 115:9-11 வாசிங்க. 115. வேகமா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமா இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவரே உங்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான், அவர் தான் எனக்கு துணைன்னு நம்புங்க. ஆமென். ஆண்டவர் நட்டாத்துல விட்டுட்டு போயிட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க வேற யாரையாவது மனுஷனை நம்புனீங்கன்னா அவன் நட்டாத்துல விட்டுட்டு போயிடுவான், நடு கடல்ல தத்தளிக்கு விட்டுட்டு போயிடுவான். ஆனா கர்த்தரை நம்பும்போது அவர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு நீங்க போவதில்லைங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நம்புங்க. when you believe then you can, நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நம்பும் போது உங்க வாழ்க்கை மாறும். உங்க நம்பிக்கை தாங்க உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். அப்ப ஆபிரகாம் நம்பினாரு, அவர் நம்பிக்கை வீண் போகல. நிச்சயமாகவே
முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை உயர்த்த ஒரு அல்லேலூயா சொல்ல. நீங்க கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை சார்ந்துருங்க. ஆசா கர்த்தரை சார்ந்திருந்தா விடுதலை வந்தது, வெற்றி வந்தது, ஜெயம் வந்தது. உங்க வாழ்க்கையில சில காரியங்கள்ல நீங்க எல்லா விஷயத்திலையுமே தேவன் உங்களுக்கு துணையா இருப்பாரானால் நிச்சயமா விடுதலை, வெற்றி நிச்சயம், அற்புதம் நிச்சயம், அதிசயம் நிச்சயம். உங்களுக்கு அதிசயத்தை செய்கிற தேவன் நீங்களே பூரிப்பாய் பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு சுத்திலும் அற்புதம் அதிசயமா நடக்கும். நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ண மாதிரி ஆத்துமாக்கள் திரளா இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்றார், உன்னை பெரிய ஜாதியாக்கு. அது வரைக்கும் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆபிரகாம் கேட்குறான், ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர் அப்படின்னு கேட்குறான். ஆண்டவரே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்ப்பா, எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை ஆண்டவரே. எத்தனை வருஷமா இப்படியே சொல்லிட்டே இருக்காரு ஆண்டவர்? 25 வருஷம். 99 வயசுல 25 வருஷம் பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்பா எனக்கு ஒரு புள்ள கூட இல்லை, எனக்கு புள்ள இல்லை அப்படின்னு சொல்றான். இல்லை சரி, எலியேச பிறந்திருக்கான் ஆண்டவர், வேலைக்காரன், அவனை வேணா நான் தத்து எடுத்துக்கிறேன். காட் செட் நோ. சரி, அப்புறம் கொஞ்ச நாள் இஸ்மவேல் வந்துட்டான் ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுங்க உன் கர்ப்ப பிறப்பு தான். சரி, அப்ப இஸ்மவேல் இருக்கான், அப்போ நோ. ஹல்லேலூயா. அவனுக்குள்ள விசுவாசமே வரல. அவர் பார்த்தார், நீ வெளியில வா, வெளில வா. கூடாரத்தில் ஜெபம் பண்ணிருக்காரு, வெளியில வா. வெளில வந்தோன்னே கீழே பார், என்ன இருக்கு? மண். அந்த மணலத்தனையாய் ஜனம் பெருகும். ஹல்லேலூயா. அதோடு இந்த மேலே பாருனா, மேலே ஃபுல்லாக ஸ்டார்ஸு, நட்சத்திரத்தை என்ன குடுமானால் என்ன முடியல ஆண்டவரே, அவ்வளோ அளவு உன்னை பெருக பண்ணுவேன். அடுத்த வசனம் சொல்லுது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு கர்த்தர் வசனம் சொல்லுது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அவர் துணை என்பதை நம்புங்க. ஞானஸ்தானம் எடுக்கும் போதே அவர் உங்க கரைத்தை பிடிச்சி தான் வராரு. பாஸ்டர் உங்களை தூக்குறாரா இல்லையா? ஆண்டவர் உங்களை தூக்குறாரு. மரணத்துக்கு என்ன சொல்றது, பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கு பிழைக்கிறீங்க. எழும்பும் போதே இயேசுவோட துணையாளரா எழும்புறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஞானஸ்தானம்னு என்னன்னு தெரியாம கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா ஒன்றும் துணையா இருக்க முடியாது ஆண்டவர். ஹல்லேலூயா. மாம்சத்துக்கு துணைக்காக நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க. உண்மையாவே ஆண்டவர் எனக்கு துணையா வரணும்னு நினைச்சு மனம் திரும்பி ஞானஸ்தானம் வாங்கும்போது அவர் உங்களோட கூட துணையா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ யாருக்கு தேவன் துணை நிற்பார்? அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் துணையாக இருப்பார். ஆமேன். ரெண்டாவது காரியம், வேகமாக போகலாம். 2 நாளாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 நாளாகமம் 19:11. செகண்ட் கிரானிக்கல்ஸ். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும், கடைசி பாட்டு வாசிங்க. நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள், திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இப்போ நான் கேள்வி கேட்குறேன், யாருக்கு கர்த்தர் துணை? எவ்வளோ ஈஸி பாருங்க. ஆன்சர் சொல்லிட்டு கேள்வி கேட்குறேன் பாருங்க. இப்படிலாம் ஸ்கூலில் காலேஜில் வந்துச்சுன்னா நாங்களாம் டிஸ்டிங்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அரியரே வைக்க மாட்டோமே அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அரியர் வைக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு துணையாக காலேஜில் ஆண்டவரை கூட்டிகிட்டு போங்க. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமென். நீங்கள் உத்தமமாக நடக்கிறீங்களா? உண்மையாக நடக்கிறீங்களா? சில நேரம் நீங்கள் செஞ்ச பாவம் உங்களுக்கு எப்போ விளங்கும்னா, ஒரு காலத்தில் நீங்கள் ஆண்டவர் உங்களோட என்கவுண்டர் பண்ணும்போது, நான் எங்கள் அப்பா அம்மாவை ஏமாற்றிட்டேன், என் பாஸ்டரை ஏமாற்றிட்டேன், இவ்வளோ அநியாயம் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கும் போது தான் வேதனையாக இருக்கும். உங்கள் உத்தமம் ஊசலாடும். உத்தமனுக்கு கர்த்தர். முதல்ல கர்த்தரை. ஆமென். யோசிப்பு என்ன சொன்னான்? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அந்த உணர்வு இருக்கணும். நீங்க பாவத்துல ஈஸியா விழுந்துடுறீங்க, சறுக்கி விழுந்துடுறீங்க, நல்ல ஸ்லைடில் அப்படி இறங்குற மாதிரி. உத்தமம் எங்க? உண்மையும் உத்தமமான
ஊழியக்காரனே கொஞ்சத்தில் அநேகத்தின் மேலே அதிகாரியாய் வைப்பேன். கொஞ்சத்தில் உங்களுக்கு உத்தமம் எங்க? உங்களை நம்பி ஒரு சண்டே கிளாஸ் எடுக்க வச்சுருக்கோம்னா அந்த சண்டே கிளாஸ் இருக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும் தினமும். அந்த கொஞ்சத்தில் உத்தமம் வேணும். சில நேரம் ஆட்கள் இங்கே இடறும் போது நான் ஆண்டவர் சமூகத்தில் அழுவேன், ஆண்டவரை இன்னுமே யார் சில பேர் பின்மாற்றத்தில் போனவங்க பேரெல்லாம் சொல்லி எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பேரை சொல்லி ஜெபிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுவுமே யோசிப்பேன், ஆண்டவரே தினமும் அவங்க பேரை சொல்லி ஜெபிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு சில நேரம் வேதனைப்பட்ட ஆண்டவர்கிட்ட சொல்வேன், ஆண்டவரே எல்லார் பேரையும் தினமும் சொல்லி ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க. அவங்களுக்காக நான் உத்தரவாதத்தை நிற்கிறேன் ஆண்டவரே, அவங்களுக்காக திறப்பில் நிற்கிறேன்ப்பா, இந்த விசுவாசிக்காக நான் நிற்கிறேன்ப்பா, இந்த குடும்பத்துக்காக நிற்கிறேன்ப்பா, இந்த ஆத்மாக்காக நிற்கிறேன்ப்பான்னு சொல்லலைன்னா நான் ஊழியக்காரே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஊருக்காக உலகத்துக்காக அங்கி போட்ட ஊழியக்காரவங்க இல்லை நம்ம. ஆமேன்னு சொல்லலாமா? இன்னைக்கு அழகாக சொன்னார், அங்கியில் ஒன்றுமே இல்லைங்க. அப்படி தெளிவாக வெளிப்படையாக எல்லா பாஸ்டர்ஸ்க்கும் பேசுகிறார். எதுக்கு அங்கி போடுறீங்க, அங்கியில் என்ன இருக்குன்னு கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். நமக்குள்ளே இருக்கிற அங்கி போட்டால் தவறுலாம் சொல்ல விரும்பலை, அது உங்களோட விருப்பம், அவங்களோட விருப்பம். ஆனால் அங்கி போடுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல, அது தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கும்போது, ஆமென். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. முதல்ல பார்த்தோம், நம்புறவங்களுக்கு அவர் துணையாக இருப்பார். ரெண்டாவது, உத்தமனுக்கு மரண பரியந்தம் உண்மையாயிரு, உத்தமமாயிரு. யோபு பார்த்து மனைவி கேட்டா, இன்னுமா உங்களுடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீர்? எல்லாமே வரலையே, எதுவுமே நடக்கலையே, இன்னுமா உத்தமத்தில் இருக்கிறீங்க? ஆண்டவர் விட்டு விலகி வா, பிசாசு சொல்லுவான். இன்னும் உனக்கு அற்புதம் நடக்கல, இன்னும் மோசமாயிட்டே போகுது காரியம், இன்னும் வேற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு, இனிமே உனக்கு ஒண்ணுமே நடக்கல, இன்னும் ஏன் நீ ஆண்டவரோட நீ நாமத்தை மகிமைப்படுத்துற, நீ தூஷிட்டு வெளிலவான்னு பிசாசு சொல்லுவான். நீங்க சொல்லணும், யோபு இழந்ததை ரெட்டிப்பாய் கொடுக்கிற தேவன் எனக்கு துணையா இருக்கும்போது நான் உன் பேச்ச கேட்க மாட்டேன் பிசாசேன்னு சொல்ல தைரியம் வேணும். ஹல்லேலூயா, ஆமென். நடந்துச்சா இல்லையா? நமக்கு நடக்குமா இல்லையா? நிச்சயம் நடக்கும். ஹல்லேலூயா. பாடலாமே அந்த பாட்டு, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கரங்களை தட்டி க்ளோரி ஃபாதர். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். க்ளோரி. என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கடைசியா சங்கீதம் 119 173 119 173. யாருக்கு கர்த்தர் துணையா இருப்பார்? ஆமென். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால், உம்முடைய கட்டளைகளை நான் சூஸ் பண்ணபடியால், தெரிந்து கொண்டபடியால், உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக, உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? யாருக்கு ஆண்டவர் துணையா இருப்பாருன்னா, முதல்ல பார்த்தோம் யாருக்கு துணையா இருப்பாரு? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு துணையா இருப்பார். ரெண்டாவது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. மூணாவது, அவருடைய கட்டளைகள், வேதத்தை நீங்கள் சூஸ் பண்ணதுனால, தெரிந்து கொண்டதுனால. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரு தகப்பனுக்கு 2 பையன் இருந்தாங்களாம். 2 மகனையும் அவர் கூப்பிட்டு 2 கையில், ஒரு கையில் பைபிள், தங்கப்பூச்சி போட்ட பைபிள். அந்த காலத்தில் தங்கப்பூசி பைபிள்னு சொல்லுவாங்க. அதான் இப்போ இருக்குது. அந்த காலத்தில் அது ஃபேமஸ். சாதா பைபிள் இருக்கும், தங்கப்பூச்சி பைபிள்னு ஒன்று இருக்கும். அப்போ அந்த பைபிள் பக்கம் ஒரு கையில், இன்னொரு கையில் தங்க செயின். 2த்தையும் கையில், 2 கையில் வச்சுட்டு 2 பிள்ளைங்களையும் கூப்பிட்டார். கூப்பிட்டு, நீங்கள் இது 2த்தில் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ தேர்ந்தெடுங்கன்னு சொன்னார். ஒருத்தன் டக்குன்னு என்ன பண்ணிட்டான், செயினை பிடிச்சி இழுத்துட்டான். சின்னவன் முதல்ல என்ன பண்ணிட்டான், செயின் எடுத்தான். மூத்தவனுக்கு செம்மக்கும், அடப்பாவி சொல்லி கூட முடிக்கல, அப்பா அதுக்குள்ளே பிடிச்சி இழுத்துட்டானே.
இவனுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. எதை தான் எடுக்கணும்? பைபிளை தான் எடுத்துட்டான். ஆனால் காலங்கள் உருண்டோடினது. பைபிளை தெரிந்து கொண்டவனோட வாழ்க்கை மகிமையாய் உயர்த்தப்பட்டது. ஹல்லேலூயா. தங்கச்சங்கிலி வேணும்னு தெரிந்து கொண்டவனோட வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கும்போது நீங்கள் காரியம் உங்களுக்கு வாய்க்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எதை தெரிந்து கொள்ளுவீங்க? வேதத்தை தெரிந்து கொள்றீங்களா? மொபைல் இந்த பக்கம் இருக்குது, வேதம் இங்கே பக்கம் இருக்குது. 1 மணி நேரம் மொபைலில் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட உங்களுக்கு ஈஸி. ஆனால் 1 மணி நேரம் பைபிளில் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீங்களோ அப்படி கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு நல்லதாக ஒரு டிப்ஸு கொடுக்குறேன். மொபைல் எடுத்து உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லைன்னா என்னென்னவோ இருக்குல்ல சோஷியல் மீடியா என்னென்னவோ, அதில் உட்கார அதில் நீங்கள் டைம் ஸ்பெண்டத்துக்கு முன்னாடி ஒரு அலாரம் வச்சுக்கோங்க, இல்லை ரிமைண்டராவது வச்சுக்கோங்க, செட் பண்ணிவிடுங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அதை ஸ்பெண்ட் பண்ண 1 மணி நேரம் ஒன்றுத்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு அடிமை. ஹலோ, ஒரு ஆமேன் வரல, ஒரு அல்லேலூயா வரல. அப்படி ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்து இப்படியே ஸ்வைப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 1 hour ஸ்வைன்னு ஸ்வைப் ஆயிடுது. அல்லேலூயா. ஆனால் பைபிள் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்தாலே 3வது வானத்துக்கு கொரட்டை வரைக்கும் வந்துடுது. எதை தேர்ந்தெடுக்குவீங்க? நீங்கள் தேர்ந்தெடுக்கிறத பொறுத்து கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அவர் கட்டளைகளை தெரிந்து கொள்ளும்போது அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். எனக்கெல்லாம் ஆப்போசிட். வேதத்தை எடுத்தால் டைம் போகிறதே தெரியலை. எப்போ வேதத்தை தூக்குனேன்னா உங்களை மாதிரி வாலிப பொண்ணாக இருக்கும்போது தாங்க வேதத்தை தூக்குனேன். ஆமேன்னு சொல்லலாம். அப்போவே எனக்கு அது தேன் மாதிரி இருந்துச்சு. ஆமே, இன்றைக்கும் தெவிட்டலை. ஹல்லேலூயா. எவ்வளோ ஸ்வீட்டு சாப்பிட்டா திகட்டிடும். ஆமேன். ஆனால் வேதம் திகட்டவே இல்லை. இன்னும் 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 வாஞ்ச, இன்னும் ஆசை, இன்னும் தாகம், இன்னும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமா, இன்னும் இதுக்கு நேரத்தை கொடுக்க மாட்டோமான்னு இருதயம் அப்படியே லப்டப் வாஞ்சிக்குது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் துணையாக இருப்பார். ஆமேன். 3 காரியம் பார்த்தோம். யாருக்கெல்லாம் கர்த்தர் துணையாக இருப்பார்? நம்புகிறவர்களுக்கு. 2வது உத்தமனுக்கு கர்த்தர் துணை. 3வது வேதத்தை தெரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு. ஆண்டவர் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சி இழுக்கவே மாட்டார். வெயிட் பண்ணுவார். சூஸ் பண்ண. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், என்னை பின்பற்றி வா சிலுவை எடுத்துக்கோ சொல்லல, விரும்பினால். 2 மரத்தை வச்சுட்டேன், நன்மை தீமை அறியத்தக்க கனி, ஜீவ விருட்சத்தின் கனி, நீ எதை எடுப்ப? நம்ம ஆளுங்க எப்ப பாரு ஏடா கூடமா செய்யறதே. அப்படி ஜீவ விருட்சத்தின் கனி எடுத்திருந்தாங்கன்னா இந்நேரம் நமக்கு மரணமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 3 காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். முதல் 3 என்ன சொன்னார்? ஏன் ஆண்டவர் துணையாக இருக்கிறார்? யுத்தம் கர்த்தர் நமக்காக செய்வார். 2வது காரியம், காரியத்தை நடப்பிக்க கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். 3வது, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, ஏன்னா கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எதை செய்தால் தேவன் நமக்கு துணையாக இருப்பார். எப்போ, யாருக்கு துணையாக இருப்பார்? 3 காரியம் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? அவரை நம்புகிறவர்களுக்கு, உத்தமனுக்கு, அப்புறம் தேவனுடைய வார்த்தைக்கு, தெரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு. எழுமி நிற்போமா தெய்வ சமூகத்தில்? தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரோடு கூட பேசுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, அவர் நமக்கு துணையாக இருப்பதால். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு துணையாக இருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. என் வாழ்க்கை உத்தமமாக இருக்குதா? சரி செய்து கொள்ளுங்க. கொஞ்சம் அவருக்காக நீங்கள் சாஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்காக 1000 ஸ்டெப் அவர் எடுத்து வைப்பார். அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. முழுமையாக ஒப்பு கொடுங்க. முழுமையாக ஆண்டவரே, நீங்கள் எனக்கு துணையாக வரணும்ப்பா. எப்போதும் நைட்டு நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போக மாட்டார். அவர் தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர். 24/7 அவர் துணையாகவே இருப்பார். நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க? வாட் யூ கோயிங் டு சூஸ்? வாட் யூ கோயிங் டு சூஸ்?
ஸ்மித் வில்கில்ஸ்வர்த் அவரோட வாழ்க்கையில் சொல்கிறார், எவ்ரி 15 மினிட்ஸ் பைபிள் வாசிப்பார், அடுத்த 15 மினிட்ஸ் கழிச்சு ப்ரேயர் பண்ணுவாராம், அடுத்த 15 மினிட்ஸ் பைபிள் வாசிப்பார். அப்படி அவருடைய ஊழியம் மயங்கிமையாக 23 பேரை செத்தவங்க மறிச்சவங்கள உயிரோடு எழுப்பின ஒரு ஊழியமாக இருந்துச்சு. வார்த்தையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? தேவனுடைய வசனத்தில். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கொஞ்சம் நேரம் டைம் இருந்தால் மொபைல் எடுக்கணும்னு யோசிக்காதீங்க, பைபிள் எடுக்கணும்னு யோசிங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்க? கட்டளைகளை தேர்ந்தெடுத்தார் தாவீது, வேதத்தை தேர்ந்தெடுத்தார் தாவீது. ஆடுகளுக்கு பின்னாடி அந்த கொஞ்சம் ஆட்டை விட்டுட்டு எங்கடா வந்தேன்னு அவங்க அண்ணன் கேட்டானே, அந்த கொஞ்சம் ஆடுகளுக்கு பின்னாடி போன தாவீத மிகப்பெரிய இஸ்ரவேலுக்கு அரசனாய், தலைவனாய், முதல்வனாய் தெரிந்து கொண்ட தேவன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க எதை தெரிந்து கொள்றீங்க? சாயந்தரம் ஆனா வீட்டில் சீரியல் ஓடுது, தேவனுடைய வார்த்தை இல்லையே. அதே டிவியில் வார்த்தையை தெரிந்து கொள்ளலாமே. அதே டிவியில் வார்த்தை ஓடிச்சுன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அதை கேட்டு ரட்சிக்கப்படுவாங்களே. இன்னும் இருதயம் கடினமா இருக்குது. நன்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடுவோமானால் நம்முடைய வாழ்க்கை பரிதாபமா இருக்கும். அவர் துணையாவே இருக்க விரும்புறாரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒப்பு கொடுப்போமா? நீர் எனக்கு துணையா வாங்க ஆண்டவரே, நீர் எனக்கு துணையா இருங்கப்பா. அதுக்கு வேண்டிய குவாலிட்டி எல்லாம் எனக்கு வரட்டும்பா. உத்தமமாய் நான் இருக்க உதவி செய்யுங்க. நம்ம அவரை நம்புறதா நம்பிக்கை, அவர் நம்மளை நம்புறது உத்தமம். நீங்க அவரை நம்புறீங்க, அவர் உங்களை நம்புவாரா? அதுதான் உத்தமம். நான் அவரை நம்புறது நம்பிக்கையா இருக்கலாம், ஆனா அவர் என்ன நம்பினார்? நான் உத்தமன், நான் உத்தமி. அப்ப நீங்க என்ன நம்பணும் ஆண்டவரே சொல்லலாமா? உன்னை நம்பி இத்தனை பேரை நான் கொடுக்குறேன், உன்னை நம்பி இவ்வளவு பணத்தை கொடுக்குறேன், உன்னை நம்பி நான் ஆத்மாக்களை கொடுக்குறேன், உன்னை நம்பி நான் ஊழியத்தை கொடுக்குறேன், உன்னை நம்பி உனக்கு உத்தியோகத்தை கொடுக்குறேன், உன்னை நம்பி உன்னை அதிகாரத்தை கொடுக்குறேன், உன்னை நம்பி உன்னை பிசினஸை கொடுக்குறேன், உனக்கு நம்பி நான் இவ்வளவு கொடுக்க முடியுமா? நான் ஆண்டவர் கேட்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னுமா ஏதோ ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை தேடி வரும்? இல்லை இல்லை, அவர் துணையா இருக்க விரும்புகிறார். அவர் ஒரு இன்டிமசியா அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்க விரும்புகிறார். அந்த உறவுக்குள்ள வருகிறதற்கு ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ ஃபாதர். உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கிறேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கிறேன். உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கிறேன். சொல்லலாமா? நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கிறேன். ஏசையா ஏசையா ரட்சகரே, ஏசையா ஏசையா ரட்சகரே, இம்மானுவேல். ஏசையா கரங்களை உயர்த்தி ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக. ஓ தேங்க் யூ அப்பா. ரட்சகரே இம்மானுவேல், கூடவே இருக்கிறீர். ஏசையா துணையாளராய் இருக்கிறீர். ஏசையா உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ரட்சகரே இம்மானுவேல். உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கிறேன். சொல்லுவோமா?
இருப்பது